श्रीमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशैवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற பாசுரம் 18வது பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீராறு வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலையும் அடுத்த பாசுரத்திலையும் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் சேர்த்து ஆண்டாள் எழுப்ப போகிறா. நாம் என்னைக்குமே பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்றத போன பாசுரத்தில் பார்த்தோம். அதாவது துவாரபாலகர்களை சேவிக்கணும், துவஜஸ்தம்பத்தை சேவிக்கணும், பலிபீடத்தை சேவிக்கணும், அப்புறம் உள்ளே போகணும். உள்ளே போகி ஒவ்வொரு சன்னதியாக சேவிச்சுட்டு ஆழ்வார் ஆச்சாரியர்களெல்லாம் சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாள் கிட்ட போகணும்னு ஒரு பத்ததி நேற்றுக்கு பார்த்தோம். அந்த பத்ததியில் போன பாசுரத்தில் இவா கூப்பிடும் பொழுது நந்தகோபரை எழுப்பினா, யசோதையை எழுப்பினா, கண்ணனை எழுப்பிட்டு திருப்பி பலராமனை எழுப்பினான். ஏன்னா பெரியவாளை முன்னிட்டு பெருமாள் கிட்ட போகணுன்றச்ச பலராமனை விட்டுட்டு கண்ணன் கிட்ட போனால் கண்ணனுக்கு உகக்காது அப்படின்னு சொல்லி செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் முறங்கேலோன்னு சொல்லி கீழே பாசுரத்தில் பலராமனை எழுப்பினா. மறுபடியும் அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அடடா, நாம் பலராமனை மட்டும் எழுப்பினோமே, பிராட்டியை எழுப்பவே இல்லையே. ஏன்னா அந்த கட்டில் படுத்துன்னு இருக்கலாம். நந்தகோபர், யசோதை, பலராமன் 3 பேரும் படுத்துன்னு இருக்கா. கண்ணனை காணோம். சரி, கண்ணனை எழுப்பலான்னு சொல்லிட்டு கண்ணனுடைய அறைக்கு போகிறாளாம். கண்ணன் எழுந்து போகும்பொழுது பிராட்டி பிடிச்சி வச்சு விடலாம். ஏன் அப்படின்னா, அவள் நேராக உங்ககிட்ட வந்தால் என்னை முன்னிட்டு தானே உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி பிராட்டி என்ன பண்ணாலாம், கண்ணனை எழுந்து கூடாமல் படுக்க வச்சுட்டாலாம். இது ஒரு பக்கம். உடனேவே அவளும் உணர்றா, அடடா நம்ம தாயாரை விட்டுட்டு பெருமாள் கிட்ட நேராக போயிட்டோமே, அது தப்பாச்சே, தாயாரை போய் எழுப்பணுமே அப்படின்றதுக்காக ஏற்பட்ட பாசுரம் இந்த உந்துன்ற பாசுரம். அதாவது உந்து மதகளித்தன். அடுத்த பாசுரத்தில் பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தி அழகை அனுபவிக்க போகிறோம். நாம் போன பாசுரத்தில் பார்க்கும் பொழுது இந்த 3 பாசுரத்துலேயும் திருமந்திரத்தினுடைய அர்த்தம்னு சொல்லி சொன்னோம். திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்துடைய அர்த்தம் எல்லாமே 3 வார்த்தையில் இருக்குது. அந்த 3 வார்த்தையிலையும் முதல் வார்த்தை இந்த மந்திரத்துடைய அர்த்தம் மொத்தத்தையும் சொல்லுறது அப்படின்றது தான் சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய தத்துவம். இப்போது அதில் முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் இந்த அம்பரமே பாசுரம், உந்துன்ற பாசுரம், உந்து முதகளித்தன்ற பாசுரம் குத்து விளக்கரியா 33 வரைக்கும் நமக்கு காட்டி கொடுக்கறது. ஒன்னொன்று சொல்கிறது. அம்பரம்ன்ற பாசுரம் அந்த பிரணவம்னு சொல்லக்கூடிய முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் பதத்துக்கான அர்த்தம். உந்து மதகளித்தன் அப்படின்றது அந்த பிரணவத்தில் இருக்கக்கூடிய 2வது வார்த்தைக்கான அர்த்தம். உந்து மதகளித்தன் குத்து விளக்கரிய ரெண்டுமே தாயார் விஷயத்தை பற்றி சொல்கிறதுனால அந்த 2வது வார்த்தைக்கு அர்த்தம். 3வது 33ன்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரமானது அந்த பிரணவத்தில் சொல்லக்கூடிய கடைசி விஷயமான ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த 33ன்ற பாசுரம் சொல்லி இந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் அந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்துடைய மந்திரத்தை அர்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது சாஸ்திரம். இதை முதல்லையே சொன்னதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அம்பரமே பாசுரம் உந்து மதகளித்தன் 33 வரைக்கும் நிறைய சாஸ்திரத்துடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக அந்த பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னா மத உந்து கழித்தன்னு பதங்களை மாற்றி அன்வைக்கணும். அதாவது நந்தகோபருடைய செல்வத்தை சொல்லக்கூடியது உந்து மதகளித்தன். நந்தகோபர்கிட்ட யானைன்னு ஒரு செல்வம் இருக்கான். அதாவது யானைனா சாதாரணமான யானை, மிருகம். நந்தகோபர் ஒரு ஆயர்குல தலைவனாக இருந்தாலும் அவர் இடத்துல யானை இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளவு செல்வம். ஏன்னா ஒருத்தர் ஒரு யானையை வச்சு கட்டி காப்பாற்றி போஷணம் பண்ணுறா, ரட்சிக்கிறா, காப்பாற்றுறா அப்படின்னா
அந்த யானைக்கு தீனி போட்டு அவளுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கணும்ன்றது தெரியாது. அதனால் நந்தகோபர் ஒரு யானையை வச்சு காப்பாற்றுறதுனால அவர்கிட்ட நிறைய செல்வம் செழிப்போடு இருக்குது அப்படின்றது தெரியறது. இன்னொரு செல்வம் என்ன அப்படின்னா, கண்ணனே ஒரு யானை, அந்த யானையை இந்த நந்தகோபர் வளர்த்துன்னு இருக்கார் அப்படின்றதுனால அந்த கண்ணனே யானைன்னு சொல்லக்கூடிய செல்வத்தை, கண்ணனாகிய செல்வத்தை உடையவர் நந்தகோபர். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லும் பொழுது, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு நப்பின்னைய நந்தகோபருடைய மருமகளே மாட்டுப்பெண்ணேன்னு சொல்லி கூப்பிடுறார். இப்போது கண்ணனை யானையாக உடையவர், கண்ணன்ற யானையை செல்வமாக உடையவர் நந்தகோபர் அப்படின்னு பார்த்தோம். அந்த கண்ணன்றவர் யானை அப்படின்றத திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம்ன்ற பிரபந்தத்தில் சொல்லும் பொழுது, என் ஆனாய் என் ஆனாய் என்னலல்லால் என்னறிவன் ஏழையேன் அப்படின்னார். என் ஆனாய், என்னுடைய யானை போன்றவனே அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் பண்ணார். அந்த என் ஆனாய்ன்றதுக்கு உரை எழுதக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை ஒரு 10 விதமான அர்த்தம் அந்த யானைன்ற சப்தத்துக்கு கொடுக்குறார். அந்த யானை இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் வரும் அப்படின்றத சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பாதுகா சகஸ்ரம் அப்படின்றதில் அற்புதமாக சாய்க்கிறார். அதாவது யானைக்கு மொத்தம் 3 இடத்துல மதநீர் சுருகுமா, 2 கன்னம் நெத்தி. இந்த மதநீரை சாப்பிட்றதுக்காக வண்டுகள் வருமா, அப்படியே அவனுக்கு தொடர்ச்சியாக செல்வங்கள் குழிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படிப்பட்ட மதநீரை பருகக்கூடிய வண்டு வரும், வண்டுனால மேல் கொண்டு ஒவ்வொரு செல்வமாக வரும் அப்படின்றது நிகமாந்த மகாதேசிகன் அனுபவம். அப்படி பலராமர் அப்படின்ற ஆதிசேஷனை யார் நந்தகோபர் வளர்க்குறார். பாதுகா சகசரத்தில் சொல்லும் பொழுது, யார் ஒருத்தர் பாதுகைகளை ஆராதனம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லா விதமான செல்வமும் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாதுகை அப்படின்றது தான் இங்கே விசேஷம். அந்த பாதுகை யார்? ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் யார்? அவர் தான் பலராமன். அந்த பலராமனை வளர்க்குறது யார்? நந்தகோபர். அதனால் பாதுகா ஆராதனம் மாதிரி பலராமரை வளர்க்குறதுனால அந்த நந்தகோபருக்கான செல்வமானது பெருகிறது அப்படின்றது ஒரு அபிப்பிராயம். இப்படிப்பட்ட உந்து மதகளித்தன் யார்? நந்தகோபன். யார் அவர்? ஓடாத தோல்வலியன். அவர்கிட்ட வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது அளவிட முடியாது இருக்கான். ஓடாத தோல், ஏதாவது ஒரு யுத்தம்னு வந்ததுன்னா முன்னாடி காமிச்சுட்டு முன்னிருந்து போர் புரியணும். யார் ஒருத்தர் பின்முதுக காமிச்சு ஓடுறாளோ அவன் வீரன் அல்ல. அதே மாதிரி சண்டை போடும் பொழுது முன்னாடி பார்த்துண்டு பின்னாடி 2 அடி எடுத்து வச்சான்னா அவன் சந்தேகத்தோட சண்டை போடுறான் அப்படின்னு அர்த்தம். ராமன் ராமாயணத்தில் சொல்லும் பொழுது இந்த கதையை ஜனஸ்தானத்தில் ஒரு கதை. அதாவது ராமன் ஒருத்தர் 14,000 ராட்சசாலோட சண்டை போடுறார். சூர்பனகையோட மூக்கு அறுத்து விடுறார். சூர்பனகை தன்னுடைய தமையன் கரன் ஒருத்தன்கிட்ட போய் இதை பற்றி சொல்கிறா. உடனேவே கரண் தன்னுடைய படையை எடுத்துட்டு 14,000 பேர் ராமனோட சண்டை போட வரா. அப்போ ராமன் சொல்கிறார், தான் ஒரே ஆளாக அந்த சண்டையை மேற்கொள்கிறார், எடுத்துக்கொள்கிறார். லக்ஷ்மணனை சீதைக்கு காவல் வச்சுட்டு போகிறார். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் சீதை ராமனுடைய வீரத்தை நேராக பார்க்குறா. ஒரு குகைக்குள்ளே ஒழிஞ்சுண்டு பார்க்குறான். அப்போது அந்த கரனோட சண்டை போடும்பொழுது ராமன் 2 அடி பின்னாடி எடுத்து வச்சாரான். அதனால் ஏன்னா கரண் ரொம்ப சமீபத்தில் வந்துட்டான், கத்தியை எடுத்துட்டான், அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக 2 அடி பின்னாடி எடுத்து வச்சார். இந்த மாதிரி ராமனுக்கு முன்னாடி நின்று சண்டை போடக்கூடிய தைரியம் இல்லைன்னு சொல்லி இது ராமன்கிட்ட ஒரு குறையாக லவகுஷர்கள் சொல்கிறதா ராமாயணத்தில் இருக்குது. ஆனால் ராமன் உண்மையிலேயே அதுக்காகத்தான் 2 அடி, சந்தேகத்துக்காக 2 அடி பின்னாடி போனானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ரொம்ப சமீபத்தில் கரண் வந்துட்டான், அந்த கத்தி மேலே பட்டுட போகிறதேன்றதுக்காக பின்னாடி எடுத்தார். அந்த இடத்துல சொல்லும்பொழுது பெருமாள் பலவிதமான ரூபங்கள் எடுத்து சண்டை போட்டுறான். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என நின்று உருவு கறந்து உள்ளம்தோறும் தித்திப்பான்னு நம்மாழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்துக்கான அர்த்தத்தை பார்த்தேன்னா, ஒருத்தராக இருந்தார், 2ஆக இருந்தார், 3ஆக இருந்தார், இந்த மாதிரி உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான், மனசில் இருப்பார் அப்படின்னு பாசுரத்துக்கான மேலோட்டமான அர்த்தம். ஆனால் இதுக்கு உரை எழுதக்கூடிய பெரியவர்கள் இந்த 2 வரிகளை தனியாக பார்க்கக்கூடாது, மேல் பாசுரத்தோடு சேர்த்து பார்க்கணும். அந்த மேல் பாசுரம் என்ன அப்படின்னா, செருக்கெடு தன்று திகைத்த அறக்கரை உருக்கெட வாளி பொழிந்த ஒருவனே. இந்த விற்த்தாந்தமானது 2 இடத்துலையும் பிரிவா சேர்க்கிறா. ஒன்று இந்த ஜனஸ்தான விற்த்தாந்தம், ஜனஸ்தானத்தில் நடந்த கதையிலையும் இதை சேர்த்து சொல்லலாம். இல்லாட்டி கடைசியில் ராவணனுடைய மூலபலம்னு சொல்லக்கூடிய பிரதானமான படையோட சண்டை போடும் பொழுதும் பெருமாளுடைய வீரம் பிரகாசிக்கிறது, அந்த இடத்துக்கும் இது அன்வயப்படுத்தலாம் அப்படின்னு பெரியவர்களோட நிர்வாகம். அப்போது ராமன் சுற்றி 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 சுற்றி
ஒரு நேரம் ஒருத்தனாக திரியிறாராம், ரெண்டாவது திரியிறாராம், மூணாவது திரியிறாராம், அப்படி சுற்றி சுற்றி சண்டை போட்டாராம். அப்படிப்பட்ட ராமன் கூட ஒரு 2 அடி பின்னாடி எடுத்து வைப்பானே தவிர நந்தகோபன் எடுத்து வைக்க மாட்டார்ன்றதுக்காகத்தான் இந்த கதை. ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நந்தகோபருடைய மருமகளாகிய நப்பின்னையே அப்படின்னு பதங்களுக்கான அர்த்தம். இதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அந்த நப்பின்னை பிராட்டின்றவள் நீலாதேவியுடைய அம்சம். அந்த நப்பின்னை பிராட்டியுடைய திருமேனி அழகை வர்ணிக்க போகிறாள். இந்த நப்பின்னை பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னா, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கந்தம் கமழும் குழலி, கீழே ஒரு தோழிக்கு சொல்லும் பொழுது வாசனருங்குழலாய்ச்சியர்னு சொன்னாலோ இல்லையோ, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயர் பெண்களுக்கே தலைமுடியில் அவ்வளோ வாசனை இருக்குன்னா, சாக்ஷாத் பெரிய பிராட்டியுடைய அம்சமான நீலாதேவி இந்த இடத்துல அவதரிக்கும் பொழுது அவளுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குமா இருக்காதா? கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், நீ வந்து கதவை திறமா அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்படின்னா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கார்த்தால வேலைக்கு முதல் அடையாளம் கோழி கத்துறது. அந்த மாதிரி கோழி எல்லா இடத்துலையும் கத்துறது, அதுக்காக நீ வந்து கதவை திற அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு அடையாளமும் சொல்கிறா, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அம்மா, மாதவின்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தினுடைய பந்தல்ல அந்த கொடியில் குயிலினங்கள்லாமும் கூவுறது, அதெல்லாம் உன் காதில் கேட்கலையா? பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி, அதாவது பந்தார் விரலினா கையில் பந்தை கொண்டிருப்பவள் பந்தார் விரலி. பந்துனா இந்த பூப்பந்து மாதிரி பூவை வந்து சுற்றி ஒரு பந்து மாதிரி ஆக்கி பெருமாளும் தாயாரும் ராத்திரியில் விளையாடுறாளாம். அந்த விளையாட்டினுடைய ஆதிக்கத்தால், அந்த சிரமத்தால், களைப்பால் பெருமாளுக்கு பக்கத்தில் பெருமாள் மேலே ஒரு கையும் ஒரு கையில் பந்தையும் வச்சுண்டு இந்த தாயார் நப்பின்னை பிராட்டி தூங்குறா அப்படின்றது பந்தார் விரலி. கேட்கலாம், கார்த்தால எழுப்புறதுக்கு போகிறோம், இவ கையில் ஏது பந்து? விளையாட்டெல்லாம் மத்தியானத்தில் தான் இருக்குன்னா, ஆண் பெண் விளையாட்டான கணவன் மனைவி விளையாட்டு ராத்திரியில் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் பெருமாளையும் ஒரு பக்கம் இந்த பந்தையும் பிராட்டி பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்றது தான் பந்தார் விரலி. இந்த பந்தானதை ஏன் அவள் பிடிச்சுட்டு இருக்கான்னா, தாயாருக்கு ஒரு ரூபம், ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, தாயார்னாலே அன்பு, பாசம். இந்த ஜீவர்கள் இடத்துல அவளுடைய குறையெல்லாம் தாயார் கேட்டுப்பா, அதை எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட சொல்லுவா. அப்படி 2 பேர் இடத்துலையும் அன்பு காட்டக்கூடிய ஒரு பண்பு தாயாருக்கு உண்டு. அதனால் இந்த பந்தானது தாயார் ஏன் கையில் வச்சுட்டு இருக்கான்னா, இந்த பந்து ஜீவர்களை குறிக்குமா. ஒரு பக்கம் பெருமாள் கிட்ட தான் அழகை காட்டி அவளை மயக்கிறா, இன்னொரு பக்கம் ஜீவர்கள் கிட்ட தன்னுடைய அன்பு பாசத்தை காட்டி இவாளை மயக்கிறா. என்னைக்குமே என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாலும் அம்மா இருந்தா, தாயார் இருந்தான்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு கெட்டதே நடக்காது. காக்காசுரன்ற அசுரன் பண்ண அபச்சாரத்தை நம்ம போன கதைகளில் பார்த்தோம். அப்படிப்பட்ட தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டவனை கூட தாயார் காப்பாற்றி கொடுத்தா நம்மளை காப்பாற்ற மாட்டாளா? அந்த பந்தானது விளையாட்டை குறிக்க, ஏன்னா பெருமாள் தாயார் 2 பேருக்குமே இந்த லோகமும் சரி, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய புல் புழு பூச்சி பூண்டு முதல் மனிதர்கள் வரை எல்லாருமே பெருமாளுடைய விளையாட்டுக்காக ஏற்பட்டவா. இதை தான் நமது கம்பநாடன் சொல்லும் பொழுது, உலகம் யாவையும் தான் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே அப்படின்னு கம்பன் சொன்னார். இந்த லோகத்தை எல்லாம் விளையாட்டாக வச்சுட்டு இருக்கான் பெருமாள். அதாவது இந்த லோகத்தை உண்டாக்கினா அதை காப்பாற்றுறான், அதை அழிக்கிறான். இப்படி லோகத்தை எல்லாம் தன்னுடைய விளையாட்டுக்காக வைத்து கொண்டுள்ள எம்பெருமான் தலைவன், அவனுக்கு நாங்கள் தாசர்கள், அவனே எங்களுக்கு கதின்னு கம்பநாடன் சொல்கிறார். அது பெருமாளுக்கு மட்டும் இல்லை, பிராட்டிக்கும் அப்படின்றத நம் நிகமாந்த மகாதேசிகனும் சாய்க்கிறார். விஹரத்தே நானாகிருத்தர் நாயிகா, இந்த பெருமாளும் தாயாரும் விளையாட்டுக்காக இந்த லோகத்தில் பல அவதாரங்களை எடுக்கிறார்கள் அப்படின்றது நம் நிகமாந்த மகாதேசிகனுடைய அனுபவம். அப்போது இந்த தாயார் பந்தை கையில் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, இந்த ஜீவர்களை குறிக்கிறதுக்காக அந்த பந்து இருக்குது. அந்த பந்தை கையில் விடாமல் பிடிச்சின்னு இருக்கலாம், எப்பயுமே பிடிச்சின்னு இருக்கலாம். நான் கார்த்தால் எழுந்துக்கரிச்சே கூட அதை பிடிச்சின்னு இருக்கா. ஒரு பக்கம் கண்ணனை பிடிச்சின்னு இருக்கா. இதை திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கும் பொழுது, பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன்னு திருவள்ளூர் எம்பெருமானை பற்றி பாடுறச்சே சொல்கிறார். கையில் பந்தோடு அந்த சமுத்திரத்துலேருந்து வரும்பொழுது பந்தோடு வந்தாலாம். பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால், பனி போல், அதாவது ரொம்ப மென்மையான மலர் போன்றவள் நேராக வந்து பெருமாளுடைய திருமார்பில் உக்காந்துலாம். வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன், அவன் கருப்பாக இருக்கான். பந்தார் விரலி
உன் மைத்துனன் பெயர் பாட. அம்மா நாங்கள் வந்திருக்கிறது எதுக்காக? உன் ஆத்துக்கார் பேரை பாடுறதுக்காக வந்திருக்கோம். சென் தாமரை கையால், உன்னுடைய அங்கே தாமரை போன்ற கைகள், தாயாருடைய கைகளே ரொம்ப மென்மை. அந்த மென்மையான கைகள் பெருமாளுடைய திருவடியை பிடிக்கும் பொழுது இன்னும் செவக்கிறதான். அதாவது தாயாருடைய கைகள் மென்மைன்னு பார்த்தோம், தாமரை கைகள் மாதிரி தாமரை மாதிரி இருக்குது. பெருமாளுடைய திருவடிகளும் தாமரை மாதிரி இருக்குது. இந்த தாமரை கை அந்த பெருமாளுடைய திருவடியை பிடிக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய திருவடி செவந்து போயிடுறதாம் அப்படின்னு தேசிகன் வர்ணிக்கிறார். மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன. இந்த தாயாருடைய மென்மையான கை பட்டதுனால அந்த தாமரை திருவடி இன்னும் நன்னா செவந்து போச்சுன்னு தேசிகன் அனுபவம். அப்படிப்பட்ட பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட சென் தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப. நாங்கள் பாட்டு பாடுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி உன் வளையல் ஒலி இருக்கணும். நீ உன்னை முன்னிட்டு நாங்கள் வந்திருக்கோம், நீயும் ஆத்துக்காரான கண்ணன் கிட்ட சொல்லி எங்களை காப்பாற்றணும். வலையொலிப்ப வந்து திறவாய். ஆகவே அழகாக நடந்து வந்து நீ கதவை திறக்கணுமான்னு. இந்த இடத்துல இவாளுக்கு இன்னொரு ஒரு ஆசையுமா, நேராக பெருமாளை மாத்திரம் சேவிச்சா போகாது, பிராட்டிக்கிட்ட வந்துட்டா அந்த பிராட்டியுடைய நடையழகையும் சேவிக்கணும். வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்கள்லாம் மகிழறோமா, நீனும் எங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்வ, அதுக்காக நீ வந்து கதவை திறந்து கொடு அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி தாயாரிடத்தில் தான் வந்த காரியத்தை விண்ணப்பம் செய்கிறா. அதுக்காக தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்ற உயர்ந்த பெரும் சாஸ்திரார்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறா. இந்த பாசுரத்தில் முக்கியமான ஒரு கதையை நாம் அனுபவிக்கணும். நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன் ராமானுஜர். அந்த ராமானுஜர் சன்னியாசின்றதுனால நித்தியம் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அப்படி பிக்ஷை எடுத்துட்டு வரச்சே அவருடைய ஆச்சாரியருடைய குமாரத்தி பேர் அத்துழாய்னு பேர். அவர் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிகிட்டே வரலாம். அந்த அத்துழாய்ன்ற பெண் பாஷிகாரருக்கு பிக்ஷை சாய்க்கணுன்றதுக்காக நடந்து வரலாம். கையில் பிக்ஷா, அதாவது கையில் அரிசி எடுத்துகிட்டு வரலாம். அவன் நடந்து வர அழகை பார்த்துட்டு அப்போ பாஷிகாரர், அதாவது ராமானுஜர், இந்த உந்துமுதகளித்தன் பாசுரத்தை அனுபவிச்சாராம். அவன் நடந்து வந்து அந்த கொடுக்குற பிக்ஷையை பார்த்த உடனே கந்தம் கமழும் குழலி பந்தார் விரலி சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்ற பதங்களெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்த உடனே நப்பின்னை பிராட்டியே இப்படி நடந்து வராளேன்னு சொல்லி அந்த அத்துழாயை நப்பின்னையாக பார்த்தாராம். யார்? நம்ம ராமானுஜர். அதனால் என்ன பண்ணாராம், தான் காலில் சாத்திந்த பாதுகைகளை கயட்டிட்டு சேவிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஐயோ நப்பின்னை பிராட்டி வந்திருக்காளேன்னு. இதை பார்த்த உடனே அந்த அத்துழாய் ரொம்ப சிரமப்படும். இந்த மாதிரி ஆச்சாரியர் இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு சொல்லி உள்ளே போய் தான் தகப்பனார்கிட்ட சொல்கிறா அப்படின்றது அற்புதமான கதை. இதை தேசிகன், நம் நிகமாந்த மகாதேசிகன் வர்ணிக்கும் பொழுது பூமி பிராட்டி பறந்து விரிந்து இருக்கா, அவளுக்கு நெத்தியில் திலக்கமானது இல்லாத மாதிரி இருக்குது. இந்த விற்த்தாந்தத்துக்கு அப்புறம், இந்த கதைக்கு அப்புறம் எப்போ பாஷ்யக்காரர், அதாவது ராமானுஜர் தான் பாதுகைகளை கைட்டிட்டு தான் காலை இந்த பூமியில் பதிச்சாரோ அப்போது அவளுக்கு ஒரு திலகமிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு அற்புதமான ஒரு வர்ணனையை நம்ம ராமானுஜருக்காக நம் தேசிகன் அழகாக கொடுக்குறார். அதனால் இந்த உந்துமதகளித்தன் பாசுரமானது தாயாரை சொல்ல வந்தது மட்டுமல்ல, நமது பெரியவர்கள் ரொம்ப அனுபவித்த பாசுரம் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டு அடுத்த பாசுரத்தில் எப்படி இவா தாயார் எழுப்புறா, எப்படி பெருமாள் கிட்ட போக போகிறான்றதை அனுபவிப்போம். சதமகமனு நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிஹிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணுச்சித்தாத்மஜானः கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமः.